பிக் பாஸ்க்கு வந்து டாஸ்க் தரலையாங்க, என்ன கொடுக்குதுன்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க போல. அதனால உங்களுக்கு எதுவும் கடுமையா கேம் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. அதே மாதிரி நானும் யோசிக்கிறேன், என்ன உங்களுக்கு கடுமையா டாஸ்க் தர்றான்னு சொல்லிட்டு யோசிச்சு உடனே நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத்தனை வாரமா பாத்தீங்கன்னா கடுமையா போட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒண்ணுமே உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னே தெரியாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒவ்வொரு டான்ஸ் ஆடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கும் ஒரு டான்ஸ் கூட வராது. சரி, வரது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷாலும் சுனிதாவும் நல்லா ஆடுவாங்க, நமக்கே தெரியும். இவங்க 2 பேர் தவிர மித்த ஆடினதெல்லாம் நியாயமாங்க. இந்த சாட்சினாலாம் அப்போ எனக்குலாம் சரியான காண்டாச்சு. அந்த பாட்டுலாம் நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா அங்க பிடிக்கும். அந்த படையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணாங்க யாரு தீபக்னாச்சும் சூப்பரா பண்ணாரு, படையப்பா ரஜினி மாதிரி. சாட்சினா வந்து நீலாம்பரி மாதிரி பண்ணணும். அது நீலாம்பரியா நல்ல மாதிரியாட்டா இருக்கு. அப்பா ஒண்ணுமே நல்லா சொல்றதுக்கு இல்ல. ஆடிச்சோலே இந்த பத்திரகாளியில இந்த ஜோதிகா அந்த சந்திரமுகியாட்டம் ஆடிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. சாச்சனா பேச சொல்லுங்க, அப்பா வாயே கிழிச்சு கீழே வச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தீபக் ஒரு அவரால் என்ன முடிஞ்சாரோ அந்த ப்ராஃபிட் வந்து கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, எவனுக்கு ஆடுறதுலன்னா சரி போயிட்டு போங்கடா. எதுவும் கண்டென்ட் அவங்களுக்கு வந்து கேம் என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால ரொம்ப மழுங்கி போய் உட்காந்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த சீசன் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குல்ல. அதனால அவங்களுக்கு வந்து என்ன டாஸ்க் கொடுக்கறதுன்னு கொஞ்சம் குழம்பிட்டாங்க. அதனால இந்த வாரம் பாத்தீங்கன்னா டான்ஸ்லயே போயிடுச்சு. இன்னொரு டாஸ்க் கொடுத்தாங்க, ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. எப்படின்னா டாப் 8 விஸ்ட் சேலஞ்சஸ் வெளியிருந்து வந்த 8 பேருக்கும் வந்து யார் யார் தகுதி உள்ளவர் இல்லாத அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்க டாப் 8ல வந்து வெளியே இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ரவி சார் வந்து ஓகேவா, உள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் நல்லதா சொல்லிட்டாங்க. ஒரு இதுவும் தப்பா எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனா வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க போடுற சீன் இருக்கே அப்பா சொல்ல முடியல. வெளியிருந்து வந்த 8 பேர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்ணவ் வந்தார். அர்ணவ் வந்து தகுதி இல்லாதவர். யாருன்னா 3 பேர் இருக்காங்க, ஆனா நான் 2 பேர் சொல்றேன் அப்படின்னாரு. அர்ணவ் வந்து யாருன்னு பார்த்தா நான் விஷாலையும் தீபக்கே சொல்லுவேன் அப்படின்னாரு. உடனே சரியான கோவம் வந்துருச்சு நம்ம ரயானுக்கும் விஷாலுக்கும். என்னப்போ அர்ணவ், என்ன நேத்து வந்து நீ வந்து தீபக் அண்ணன் சொன்ன மாதிரி தரலையே, ஓ நேத்து தகுதி இல்லாதவர் வந்து வேற ஒருத்தவங்க இன்னைக்கு வேற ஒருத்தவங்களாம் கோவத்துல வரும்போது அர்ணவ் பாத்தீங்கன்னா நிறுத்து, எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் சொல்ல முடியும். சாரி தீபக்ல நான் மறந்து சொல்லிட்டேன், அருண் விஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அப்பயும் ஒரு சண்டை சச்சரவு வந்து உருவாக்கிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷினி வந்தாங்க. ஏன்னா ஒரு 2 வாரம் இருந்தாங்க வர்ஷினி. 2 வாரமா மிச்சர் சாப்பிட்டு ஆடிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப என்னத்துல ரொம்ப தெளிஞ்சு போய், ஏன்னா வெளியே எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்து வச்சு நம்மளும் ப்ரோமோல வரணும், கொஞ்சம் டிஆர்பி எல்லாம் நம்ம ஹைல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் சௌந்தர்யா வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க வர்ஷினி. எனக்கு வந்து தகுதி இல்லாதவர் யார் நான் நினைக்கிறேன்னா, நான் ஒண்ணு வந்து சௌந்தர்யா சொல்லுவேன், இன்னொன்னு ஜாக்லின் சொல்லுவேன். ஜாக்லின் வந்து எனக்கு எதுவும் நடிக்கிறாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம வர்ஷினி. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க் கொடுத்து நல்லா பண்ண மாட்டாங்க சௌந்தர்யா, அது மட்டும் இல்லாம கேர்லெஸ்ஸா இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறது வந்து சரி கிடையாது, அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இப்படி மாதிரி நிறைய சொல்லிட்டு நான் லாஸ்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க வர்ஷினி. இவங்க வந்து டிஆர்பி மூலியமா தான் இங்க இருக்காங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வர்ஷினி என்ன சொன்னாங்க சௌந்தர்யா பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வெளியே வச்சு ஒருத்தவங்களை வச்சு இவங்க உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவை. அப்பயே சௌந்தர்யா வந்து டவுன் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம வருஷனே அப்படி பேசுன்னு சொல்லி சரி போயிடுச்சுன்னு கொஞ்சம் இப்படி மூச்சு விட்டுட்டு எந்திரிச்சிச்சு நம்ம சௌந்தர்யா அக்கா. ஒன்னுங்கிட்ட இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. யாரு, நம்ம சுனிதா அக்கா. வந்து எனக்கு வந்து இது வந்து மனசே அடுத்துக்காது. நான் யாரு சொல்ல போறேன்னா, சௌந்தர்யா நீ ரொம்ப நான் உள்ள இருக்கும்போது நீ ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு நான் நினைச்சேன். ஆனா வெளியே போய் பார்த்ததான் தெரியுது ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ வந்து பிஆர் டீம் வச்சு இது பண்ற, இங்க இருக்க கஷ்டப்பட்டவங்க ஒவ்வொரு ஆணியனா அப்படி பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி அந்த மாதிரி இருக்கணும், நீ ஈஸியா வந்துட்ட, அதனால நீ வந்து தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் சௌந்தர்யா புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட சௌந்தர்யா பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பயும் வர்ஷினி வந்து சொல்லிட்டு போறாங்க, நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சௌந்தர்யா, நீ வந்து கேமரா முன்னாடி நடிக்கிற, அழுவுற, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாம இரு, ஃப்ரேம் தெரியற மாதிரி எதுவும் பண்ணாத, அப்படி பண்ணினா உனக்கு இதா இருக்காது. சொல்ல போனா ஏதோ நீனா பிஆர் டீம் வச்சு இது பண்றதுனால உனக்கு ஓட்டு விடுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எய்தாப்புல சோபால போய் படுத்து அழுக ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்கும் தெரியாம தான் அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா
சாச்சனா வர்ஷினி பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து மக்களாகிய நம்மள்ட்ட சொல்றாங்களா சாச்சனாவும் வர்ஷினியும். நான் சொன்னேன்ல இப்பதானே இங்க பாருங்க டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா அப்படின்னு வர்ஷினியும் சாச்சனா பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி நம்பாதீங்க மக்களே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு கேவலமான பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வர்ஷினியும் சாச்சனாவும். சாச்சனாக்கும் வர்ஷினிக்கும் தான் வெளியே வந்தா இருக்கு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் பூரா வச்சு கிளிக்க போறாங்க வர்ஷினியும் சாச்சனாவும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுது நான் போகணும், என்னை கன்சல்டேஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் ப்ளீஸ், மனசு கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, நான் இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா இருந்தது பெருசுன்னு போனோன்னே பிக் பாஸ் கூப்பிட்டாரு. என்னமா அப்படின்னு என்னை எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு புகார் சொல்றாங்க, வர்ஷினி சொல்றாங்க, சுனிதா சொல்றாங்க, இப்படி சொன்னோன்னே பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஆமா சௌந்தர்யா உனக்கிட்ட கியூட்னஸ் தவிர வேற என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பிக் பாஸே ஒரு இது சொல்றாரு. சௌந்தர்யா ஒரு கேலிக்கு பெண் பண்ற மாதிரி தான் இருக்கு. கேலியும் மட்டும் பிக் பாஸ் பாத்தீங்கன்னா தேத்தி விட்டுக்கிறாரு நம்ம சௌந்தர்யாவை. நீ போல்டா இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்க, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ லவ் யூ வேற பிக் பாஸ் சொல்ல உடனே சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ பிக் பாஸ் நான் போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிரிச்சுட்டு போறாங்க. சீக்கிரப்படி எங்க அப்பாட்ட பேசணும், ஒரு தைரியம் வரணும், அதெல்லாம் உண்மைதான். யாரா இருந்தாலும் அவங்க அப்பாட்ட பேசணும்னா ஒரு பிரிஸ்னஸ், ஒரு சிங்கப்பெண் வெளியே வருவாங்க. எல்லா பெண்களுக்குள்ளயுமே அவங்க அப்பாவோட வார்த்தை கிட்ட அந்த மாதிரி நம்ம சௌந்தர்யாவுக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே அடுத்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொன்னேன்ல என்ன கேம் சொல்றதுன்னு தெரியல, என்ன டாஸ்க் சொல்றதுன்னு தெரியல, சரி சும்மா வச்சு விடுவோம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொழுதுபோக்கு வச்சுட்டு இருக்காங்க. ரவீந்தர் சார்லாம் அவங்க உடம்பு இப்படி இருக்கனாலதான் ஒரு வாரத்திலே அமைச்சாங்க. அவரோட உடம்பு முடியாது, சரி ஏதோ ஆறாரே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவர் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து ரொம்ப டெரர் பீஸாட்டா இருந்தாரு. இந்த வாரம் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இருக்காரு ரவீந்தர். என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன் ரவீந்தர் இப்படி பொட்டி பாம்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒவ்வொரு டான்ஸா கூப்பிட்டுருக்காங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா எப்படா சண்டை நாருன்னு தான் இருப்பாரு போல பிக் பாஸ்க்குள்ள. அது ஓகே தான், அவங்க இது அப்படிதான் இருக்கும் அவங்க சேனலு. அது மட்டும் இல்லாம யார் யார் பாத்தீங்கன்னா சுனிதாவையும் சௌந்தர்யாவும் ரெண்டு பேர் ஆடணும். ரெண்டு பேர்ல யார் நல்லா ஆடுறாங்களோ அதுதான் வந்து ஒண்ணு செலக்ட் ஆகும். அதே மாதிரி சௌந்தர்யாவும் சுனிதாவும் ஆடுறாங்க, அப்படி போட்டு சாங்க்கு ஆடுறாங்க ரெண்டு பேரும். ஆனா சௌந்தர்யாவுக்கு வந்து டான்சர் கிடையாது, சுனிதா டான்சர்னால சூப்பரா ஆடுறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து ஏதோ ஆடினது பரபர இப்படியே ஒரு ஸ்டெப் போட்டு இப்படி 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 அந்த ஒரு ஸ்டெப்பை போட்டு பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு ஜபான்னு படுத்துறாங்க. நம்ம ரயான் பை ஆர் யூ ஓகே பேபி அப்படிங்கிறாங்க. ஓகே இல்ல நம்ம சௌந்தர்யா ஒரு டான்ஸ் ஒரு ஸ்டெப்லயே மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான். அதுக்கப்புறம் விஷால் ஆறாது, பரவாயில்ல விஷால் ஏதோ நல்லா ஆட்டம் தளபதி சாங்னால. அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, புட்டு புட்டு ஏதோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ திட்டிக்கிட்டு இருக்கு, இப்படியே வெளியே வந்த மாதிரி இப்ப நீ வெளியும் போயிருவ, எப்படி உள்ள வந்து அதே வேலை நீ வெளியே போயிருவ, ஃபைனல் வரையும் இல்ல தர்ஷா குப்தாலாம் வரமாட்டேன், அது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நம்ம சாட்சினால வீட்டுல எல்லாம் நிறைய வேலைக்காரங்க வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தட்டுன்னு இப்படி இப்படி டம்ளர் குடிச்சு முடிக்கிறது கூட அவங்க வேலைக்காரங்க வாங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுல அப்படிதான் கப்பு குடிச்சு காலையில இருந்து அது காய்தான். நம்ம ரயான் பாத்தீங்கன்னா சாச்சனா கழுவலையா வந்து கழுவுன்னு கதறிட்டு இருக்காரு. சாச்சனா வந்து நீ வை நான் கழுவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணும் சொல்லி கழுவிக்கிறேன் ஒரு மைனராட்டம் உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு இவங்க வந்து என்னத்த விலைக்கு கழுவுறவெல்லாம் கத்துக்கிட்டேன் எனக்கு தெரியவே இல்லை, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அடுத்து பணப்பெட்டி வரும். பணப்பெட்டி வந்து யார் எடுக்க போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அருண், பவித்ரா மேபி இருக்கலாம், பவித்ரா இல்ல விஷால் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாரும் விஷால வந்து ரொம்ப நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க, ஒரு பிளேம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கனால ஒருவேளை விஷால் பணத்தை எடுத்துட்டு போயிருவாரோ அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. இப்போ ஓட்டிங் லிஸ்ட்ல யாரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் இந்த வாரம் எலெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், பவித்ரா, அருண், ஜாக்லின் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம முத்துங்கிற சொத்து அவர் தான் இருக்காரு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம யாருக்கும் சப்போர்ட் கிடையாதுங்க, எல்லாம் போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். யாரையும் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. முத்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சவுண்ட் அக்கா இருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா விஷால் இருக்காரு. நானா மெய் மறந்துட்டேன், என்னடா விஷால் 2 வாரத்துக்கு முன்னாடி கீழே இருந்து இப்படி மேல வந்துட்டியே. எனக்கு தெரிஞ்ச ஏன் விஷால் வந்து இப்ப முன்னாடி இருக்காரு அப்படின்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் ஒன்னா வருவாங்க. அப்ப விஷால் என்ன பண்ணுவாரு, அன்ஷிதா போவாரா இல்ல தர்ஷிகாட்ட போவாரா, அந்த நேரடி ஒளிபரப்பு பார்க்கணும்ல, ஒரு சினிமா ஃபீல்ல இருக்கணும். அதனால எல்லாரும் ஓட் போட்டு இப்ப ஜாக்லின முந்திக்கிட்டு இருக்காரு நம்ம விஷாலுமே சொல்லணும். ஜாக்லின் 4ஆவதா இருக்காங்க. அடுத்து நம்ம தீபக் டைட்டில் ஃபைனல் வருவாருன்னு இப்ப ஓட்ல இருந்து கீழே போயிட்டாரு நம்ம தீபக் அவரு.
அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராக்கு மேல நம்ம அருண் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு, கீழே வருவேனா மேல போவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மிட் வீக் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பவித்ரா அருண் தான் வெளியே போவாங்கன்னு தோணுது. அருண் போராடணும், ஆனா கன்ஃபார்ம் பவித்ரா போவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடுத்த எபிசோட் ப்ரோமோக்காக ட்ரெண்டிங் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.